டிஃபன் சாம்பார் செய்யலாமா? தேவையான காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் பொடிக்கு 2 மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியையும் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கொரகொரப்பான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு. அடுத்ததாக அதே பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1 கேரட், 1 முருங்கைக்காய், சின்ன துண்டு பூசணிக்காய், 2 கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பாதி அளவு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்த காய்கறியை முழுசாக வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்து புளியோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மசிச்சு வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி சாம்பாரோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெல்லம், அடுத்ததாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி.